பாவக்காவை பார்த்தாலே எட்ன தூரம் ஓடிடுவேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாமியார் பாவக்காய் குழம்பு வச்சாங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பாகவே இருக்காது. அதுலேருந்து பாவக்காய் வந்து என்னோடய ஃபேவரட் ரெசிபியில் ஒன்றா மாறிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் மல்லிகை பொருள்லாம் இல்லை, அதை வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் தான் நமக்கு நாமே மெசேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருந்துச்சு. இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு தான் வாட்ஸ்அப்பில் ஒரே சேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்தெந்த மளிகை ஜாமான் வீட்டில் காலி ஆகுதோ அப்பப்போ சேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கடைக்கு போகும்போது அதை பார்த்து வாங்கிட்டு வருவேன். என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ கால் பண்ணாலும் அந்த மளிகை ஜாமான் காய்கறியை வாங்கிட்டு வான்னு சொல்கிற, சேட் பண்ணாலும் அதுலேயும் ஃபுல்லாக க்ராசரிஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை அப்படியே பூண்டுலாம் கொஞ்சம் உடச்சி க்ளீன் பண்ணி வச்சேன். ரொம்ப நாளைக்கு கிட்டு போகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. நீங்கள் மளிகை ஜாமான்லாம் மறந்துடாமல் வாங்கிட்டு வரதுக்கு என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே டின்னரும் ஊத்தாப்பாங்க. இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக போச்சு. தேங்க்யூ.